அறிவோம் ஆன்மீகம். ரத சப்தமி. ரத சப்தமி என்றால் என்ன? இந்த நாளில் என்ன செய்தால் செல்வ நிலை உயரும்? ரத சப்தமி என்பது தட்சிணாயன காலமாக சூரியன் தெற்கில் பயணிக்க துவங்கும் அனுஷ்டிக்கப்படும் ஒரு முக்கியமான விரதமாகும். இது வசந்த காலத்தின் துவக்கம் என்பதால் வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை தரக்கூடிய நாளாகும். இது சூரிய பகவான் கோவில்களில் சிறப்பாக கொண்டாடப்படும் மிக முக்கியமான உற்சவமாக உள்ளது. இந்த ரத சப்தமி நாளில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் நடக்கும் மிக முக்கியமான விழாக்களில் இந்த ரத சப்தமியும் ஒன்றாகும். இதனை சின்ன பிரம்மோற்சவம் என்றும் திருப்பதியில் சொல்லுவார்கள். ரத சப்தமி அன்று ஒன்றே நாளில் 7 விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வலம் வந்து மலையப்ப சுவாமி பக்தர்களுக்கு அருள்பாலிப்பார். அந்த ஒரு நாள்லயே ரத சப்தமிக்கு ஒரு நாள்லயே 7 விதமான அலங்காரங்களில் மாட வீதிகளில் வலம் வருவார் மலையப்ப சுவாமி. இந்த ரத சப்தமி 2025 இந்த நாளில் என்ன செய்தால் செல்வ நிலை உயரும்? ரத சப்தமி என்பது மிக முக்கியமான வழிபாட்டு நாள் என்று சொன்னேன் அல்லவா? இது சூரிய பகவானை வழிபட்டு பலவிதமான நலன்களை பெறுவதற்குரிய நாள் இது. இந்த ஆண்டு ரத சப்தமி பிப்ரவரி 4, அதாவது செவ்வாய்க்கிழமை நாளை வருகிறது. இந்த ஆண்டு ரத சப்தமி நாளை வருகிறது. இந்த நாளில் என்ன செய்ய வேண்டும்? ஆண்கள் பெண்கள் என்ன செய்தால் செல்வ நிலை உயரும், தொழில் சிறக்கும், பலவிதமான துன்பங்களிலிருந்து விடுபட முடியும், ஆண்கள் பெண்கள் கணவனை இழந்தவர்கள் என யார் வேண்டுமானாலும் ரத சப்தமி நாளில் விரதம் இருந்து வழிபடலாம். இந்த ரத சப்தமி வரலாறு என்னன்னா, புராணத்தின்படி பார்த்தால் ரிஷி காஷ்யப்பரின் மனைவி அதிதி கர்ப்பவதியாக இருந்த சமயம், அந்த கர்ப்பவதியாக இருக்கிறாள் அந்த அதிதி. அந்த நேரத்தில் அவள் வீட்டில் அவளுடைய கணவருக்கு உணவு பரிமாறிக்கொண்டிருந்தாள். அப்போது யாரோ ஒருவர் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. வாசல் கதவை தட்டும் சத்தம் கேட்டது. அந்த அதிதி கதவை திறந்து பார்த்தபோது அங்கு ஒரு பிராமணர் தனக்கு பசி என்று கேட்டு நின்றிருந்தார். அவரை காத்திருக்க சொல்லிவிட்டு, இதோ வருகிறேன், உங்களுக்கு அன்னமிட இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு, இருங்கள் சற்று பொறுங்கள் என்று சொல்லிவிட்டு நடக்க முடியாமல், அவதான் கர்ப்பவதியாச்சே, அதனால் நடக்க முடியாமல் நடந்து சென்று கணவருக்கு உணவு பரிமாறிவிட்டு அவர் சாப்பிட்ட பிறகு மீதம் இருந்த ஆகாரத்தை எடுத்து சென்று அந்த பிராமணருக்கு கொடுத்தாள். நேரம் கழித்து வந்து உணவு கொடுத்த தன்னை உதாசீனப்படுத்தியதாக நினைத்தார் அந்த பிராமணர். போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வரேன்னு போன அந்த அம்மை உடனே வரவில்லைன்னு அவருக்கு கோபம் வந்துச்சு. தன்னை உதாசீனப்படுத்தி விட்டாள். அதனால என்ன பண்ணாரு, சாபம் கொடுத்துட்டார். என்னை உதாசீனம் செய்த உன் வயிற்றில் வளரும் குழந்தை இறப்பான், இறந்தே பிறப்பான் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டார். அந்த பிராமணரின் சாபம் கேட்டு அதிர்ச்சி அடைந்த அதிதி தன்னுடைய கணவர் கஷ்யப்ப முனிவரிடம் இந்த விஷயத்தை சொன்னாள். உடனே அவர்
வருந்தாதே அம்மா, அமிர்த உலகில் இருந்து அழிவில்லாத ஒரு மகன் நமக்கு கிடைப்பான் என்று வாழ்த்தினார் அவர். அவர் முனிவர் இல்லையா, அதனால் அவர் வாழ்த்தினார். இந்த மாதிரி எதுவும் நடக்காது, பிராமணர் சொன்னதை பற்றி கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினார். அதன்படியே ஒளி பிரகாசமான சூரியன் மகனாக பிறக்கின்றார். இந்த சூரியன் அவதரித்த உத்தராயண காலத்தில் வரும் முதல் சப்தமி அன்று ரத சப்தமி கொண்டாடப்படுகிறது. இதை சூரிய ஜெயந்தி என்றும் சொல்வதுண்டு. 7 குதிரைகள் பூட்டிய தேரில் சூரியன் உலகை சுற்றி வருவதால் திதிகளில் 7வது திதியான சப்தமியில் சூரியனின் அருளை பெறுவதற்காக விரதம் அனுஷ்டிக்கப்படுகிறது. இந்த ரத சப்தமி தினத்தை ரத சப்தமி அன்று 7 எருக்கம் இலை 7 எருக்கம் இலைகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த எருக்க இலைகளை தலையில் 1, அதாவது சிரசில் 1, கண்களில் 2, தோள்பட்டையில் 2, கால்களில் 2 என வைத்து நாம் குளிக்க வேண்டும், அதாவது ஸ்நானம் செய்ய வேண்டும். அது நாளை ரத சப்தமி நாளை வருகிறது. அதுவும் எப்போ குளிக்கணும் தெரியுமா? காலையில் 6 மணிலேருந்து 7:30 மணிக்குள் ஸ்நானம் செய்ய வேண்டும். அது சூரிய ஒளியில், வெறும்னா வீட்டுக்குள்ள பாத்ரூம் இருக்கும், அந்த வீட்டுக்குள்ள பாத்ரூமில் குளிக்கக்கூடாது. வெளியே சூரிய ஒளியில் உக்காந்துட்டு இந்த தலையில் 1, தோள்பட்டையில் 2, கையில் 2, காலில் 2ன்னு வச்சுக்கிட்டு அதாவது குளிக்கணும். குளித்தோம்னா அது 7 எருக்க இலையை வச்சுட்டு குளிக்கணும்னா இந்த சிறப்புகள் கிடைக்கும். என்ன சிறப்பு? தலையில் வைக்கும் இலையில் பெண்களாக இருந்தால் மஞ்சள் பொடி மற்றும் அட்சதையும் வைக்கணும். பெண்களாக குளிக்கிறாங்கன்னா மஞ்சள் பொடியும் அட்சதையும் வைக்கணும். ஆண்களாக இருந்தால் அட்சதை மட்டும் வைத்து நீராட வேண்டும். இவ்வாறு செய்வது ஆரோக்கியத்தையும் செல்வ வளத்தையும் தரும். ரத சப்தமி நாளில் செய்யப்படும் தர்மத்திற்கு பல மடங்கு புண்ணியம் உண்டு. இந்த நாளில் தொடங்கும் தொழில் பெருகும், பெரிய தொழிலாக வளரும். பெண்கள் உயர்நிலை அடைவர். கணவனை இழந்தவர்கள் இந்த விரதம் அனுஷ்டித்தால் அடுத்து வரும் பிறவிகளில் இந்த நிலை ஏற்படாது என்கின்றன புராணங்கள். ரத சப்தமியோட பலன்கள் என்னன்னா, இந்த நாள் தியானம் யோகா செய்ய சிறந்த நாள். சூரிய உதயத்தின் போது குளித்து விரதம் அனுஷ்டித்தால் செல்வந்தராகலாம், அதாவது பணக்காரனாகலாம் என்கிறது புராணம். ரத சப்தமி அன்று தஞ்சை சூரியனார் கோவில், திருமலை சீனிவாச பெருமாள் ஆலயங்களில் திருவிழா நடக்கும். 7 மலைகளை 7 குதிரைகளாக கருதி ரத சப்தமி அன்று 7 வாகனங்களில் மலையப்பர் சுவாமி மாட வீதிகளில் உலா வருவது விசேஷம். இந்த ரத சப்தமி விழா ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் ஆலயத்திலும் ரத சப்தமியாக சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. மீண்டும் நாளை அறிவோம் ஆன்மீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போமா? நாளையும் ரத சப்தமியை பற்றி தான் சொல்ல போகிறேன். பக்தியுடன் எம் தணிகானந்தம், சேந்தமங்கலம். வணக்கம். தணிகை டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தணிகை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.